ஸோ வாட் ஆர் த 3 ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் ஸ்கில்ஸ் அண்ட் தென் லிட்ரஸி ஸ்கில்ஸ் அண்ட் தென் லைஃப் ஸ்கில்ஸ். ஸோ ஒரு சிபிஎஸ்சி டீச்சர்ஸ் அண்ட் தென் ஈவன் சமச்சீர் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே இது இந்த 3 ஸ்கில்ஸுமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஏற்கனவே படித்தது தான். அண்ட் தென் இதில் என்ன நம்ம திருப்பியும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் ஸ்கில்ஸில் வந்து 4 C's அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ஆர் த 4 C's அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் த கிரிட்டிக்கல் திங்கிங் ஃபர்ஸ்ட் சி. செகண்ட் சி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் அண்ட் தென் ஃபோர்த் ஒன் கிரியேட்டிவிட்டி. ஸோ இந்த லேர்னிங் ஸ்கில்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட்லேயே வந்து இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் கொஷின்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதாவது ஒரு சுச்சுவேஷன் பேஸ்டு கொஷின்ஸ் கொடுத்துட்டு பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் விச் வி ஆர் டீச்சிங் இல்லையா, அண்ட் தென் வில் ஃப்ரேம் கொஷின்ஸ் டு திங்க் தெம். அதாவது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவ, தட் இஸ் த கிரிட்டிக்கல் திங்கிங் கொஷின்ஸ். அண்ட் தென் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ ஒருத்தரை வந்து பியர் லேர்னிங்கில் எப்படி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், ஹவு டு கம்யூனிகேட் வித் த டீச்சர்ஸ் அண்ட் தென் வித் த பேரண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ வித் த சொசைட்டி, எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுறது, இதுவும் ஒரு லேர்னிங் ஸ்கில் தான். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கொலாபரேட்டிவ். ஸோ பியர் லேர்னிங்னு சொன்னோம் பார்த்திங்கன்னா, அதுலேயே வந்து கொலாபரேட்டிவ், இது ஒரு குரூப் டிஸ்கஷன் இருக்குது, இல்லை டிபேட் இருக்குது, இல்லை ஸ்குவிஸ் இருக்குது அப்படின்னா இதில் வந்து கொலாபரேட்டிவ் லேர்னிங்கும் இருக்கும். அண்ட் தென் க்ரியேட்டிவிட்டி, இது வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய க்ரியேட்டிவிட்டியை எப்படி நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து லேர்னிங் ஸ்கில்ஸில் வரும்.